எல்லாத்துக்கும் பொட்டு வச்சிட்டல? வச்சிட்டேம்மா. சரி மக்கா, இப்போதைக்கு ஒரு 10 பத்திரிக்கை மட்டும் எடுத்து வைக்க சொல்லி சொன்னான். அப்படியா? சரி சரி. ஆமாம்மா, அதான் குறிப்பிட்டதுக்கு மட்டும் வச்சிருக்கேன். சரி மக்களே, இப்பதான் பூ வச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணமே நெருங்கிட்டல? அப்படிதாம்மா எனக்கும் தோணுச்சு. ஆமா ஆமா, நாளை எவ்வளவு வேகமா போகுது. எம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு என்ன மக்கா, பசியே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடியே. ஆமாக்கா, நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போட வேண்டாமா? போட்டுக்கிறேன் மக்கா. உன் கல்யாணம் முடிகிற வரை எனக்கு பசியே இருக்காது. நான் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும். இதை விட்டோமா அதை செஞ்சோமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதனால எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்து முடிக்கணும். அதுவரை எனக்கு தூக்கமும் வராது, பசிக்கவும் செய்யாது. ஏமா இப்படி சொல்றியா? உள்ளதான் சொன்னம்மா. சரிம்மா. சரி மக்களே, கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு அவைகிட்ட வந்து பார்த்தனா நீ பொறுமையாக நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். சரிம்மா. காலையில் நேரமாக எந்திரிக்கணுமாக்கா. எல்லா வேலையுமே நீ தான் செய்யணும். நம்ம வீடு மாதிரி கிடையாது. மாமியார் செய்வாவ தான், இருந்தாலும் அவைய செய்வாவன்னு சொல்லிட்டு நீ இருக்கக்கூடாது. சரியாமக்கா? நீ அந்த இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ செய்யு. சரிம்மா. பெரியவே எல்லாத்தையும் மரியாதையாக பேசணுமா? சரிம்மா, அது எனக்கே தெரியும்ல. இருந்தாலும் சொல்லி கொடுக்கேம்மாக்கா அம்மா. புருஷன் கூட சண்டை சச்சரவு எது வந்தாலும் உங்களுக்குள்ள முடிச்சுக்கணும். சரியா? என்கிட்டயோ அண்ணன்கிட்டயோ எதுவும் கொண்டு வரக்கூடாது. அது மாதிரி மாமியார் ஏதாவது ஏசினாலும் வச்சினாலும் அது உனக்கும் மாமியாருக்குள்ள முடிச்சுக்கணும். உங்க வீட்டுக்கார் வரையும் கொண்டு போய் அது ஒரு சண்டையாக்க கூடாது. சரிம்மா. அப்ப எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா என்ன ஏதாவது ஏசினாவனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? மக்களே, அப்படி சொல்லல. ஏதாவது பிரச்சனை உனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீ என்கிட்ட கேட்கலாம். சண்டை சத்திரவெல்லாம் வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இதே என்கிட்ட வந்து நீ சொன்னேன்னு வையேன், அது எங்களுக்கு என்ன தோணும், நம்ம மவளை கொடுமைப்படுத்துறாங்க போல அப்படின்னு தோணும். இது தேவையில்லாம 2 குடும்பத்துக்கு சண்டையெல்லாம் வரும். புரியுதுமா. அதான் பார்த்து எடுத்து இருக்கணும், நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். என்னம்மா? சரிம்மா. சரிம்மாக்கா. என்னையா தம்பி, வந்துட்டியா? வந்துட்டேம்மா, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். சரிம்மாக்கா. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிம்மாக்கா. பந்தல் தோரணம் கட்டுறதுக்குலாம் வர சொல்லிட்டியா? சொல்லியாச்சுமா, நாளைக்கு காலையில நேரமா வந்துறேன்னு சொல்லிருக்காவ. நாளைக்கு ஆகுமா? இன்னைக்கு நைட்டே பண்ண முடியாதா? ஏம்மா, மழை வேற நசனசன் வந்துட்டே இருக்குல்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். பாவம் அவியில மழையில நின்று என்னன்னு கட்டுவாவ. நாளைக்கு காலையில ஒரு 4 மணி போல வர சொல்லியிருக்கேன். சரிம்மாக்கா. இப்போ வந்து கட்டினாவனா கொஞ்சம் கரெக்டா இருக்குல்ல. அம்மா, நாளைக்கு தானே நலங்கு வேற சொல்லியிருக்கு. ஆமா ஆமா, நாளைக்கு நலங்கெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு மதியத்துக்கு சாப்பாடு இங்க வீட்லயே சொல்லிடுவோமா? இல்லம்மாக்கா, நாளைக்கு வந்துட்டு நலங்கு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சின்ன பொண்ணு வசந்தியும் சேர்ந்து சண்முக்கு சாப்பாடு ஆக்கி போறேன்னு சொல்லி சொன்னாவ. என்னது புதுசா இருக்கு? அவிதான் மக்கா சொன்னாவ. நாள் செய்யற கணக்காமா. ஓ சரி சரிமா. நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜாவா? ஆமா, வெஜ் நாமட்டி போடுவாவ. சாப்பாடு செஞ்சு போடுறாங்கன்னு சொன்னோன்னே நான்வெஜ்னு நினைச்சிட்டேன். நினைப்பேன். நான்வெஜ் எல்லாம் உனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான். எம்மா, என்ன எம்மாங்க? எப்படிவா நான்வெஜ் இல்லாம இருக்குது? இரு, ஒரு 10 நாளைக்கு ஒண்ணும் தப்பு இல்ல. விடுங்கம்மா, சோத்துக்கு செத்தவா. நல்லா சொல்லுவ. நாமளே இப்படி ஏசியா? அம்மா, நான் ஒண்ணும் சொல்லல, விடுங்கம்மா. போய் சாப்பிடியே. வந்து போட்டு தருவாமக்கா? வேண்டாமா, வேண்டாம், நானே வச்சு சாப்பிடுறேன். நீங்க அவட்ட பேசிட்டு இருங்க. சரிம்மா, பாத்து போ. எம்மா. என்னம்மா? நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்களா? என்னது இது கேள்வி? சொல்லுங்கம்மா. ஆமாம்மாக்கா, எனக்கு ஒரு மாறியாவே இருக்கும். கைக்குள்ளையும் கால்குள்ளையும் ஓடிட்டு இருந்தல்ல. அம்மா, மாறிமா சோகமா? அதைய எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கிறதாம்மா. பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்கும்போது நமக்கு ஒரு வழி வரும் பாரு. இந்த வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அம்மா, நான் கூட பரவாயில்லம்மாக்கா, உடனே உள்ளூருக்குள்ளேயே கட்டி கொடுக்கேன். உள்ளூருக்குள்ளே கட்டி கொடுத்தாலும் எனக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு என் மனசுல தான் தெரியும். அம்மா, இப்படிலாம் சொல்லாதீம்மா. உண்மைதானம்மா சொன்னேன். எல்லாருக்குமே இருக்குதுதான். எம்மா, இடமக்கா அழாத. சாருக்கு ஒரே சிரிப்பு தான். இப்போ உன்னால சும்மா இருக்க முடியலையோ? நான் இப்ப என்ன சொன்னேன்? நேரமா தேவையில்லாம அவனை போட்டு வம்பிழுத்துட்டு இருக்கா. எம்மா, சும்மா பேசக்கூட கூடாதா? பேசலாம் செய்யலாம். யாரும் வாய பிளாஸ்டிக் போட்டு அடைச்சாங்களா? அருங்கம்மா, எப்படி சொல்லியது? சரி விடு, அவனோட சேர்ந்து மல்கடிட்டு இருக்காத. இருடா, உனக்கெல்லாம் இருக்கு. சரி சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன இன்விடேஷன்ல எல்லாருக்கும் அனுப்பியாச்சா? எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. நீ அக்கம் பக்கத்துல இருக்கவிய ஒரு 10 வீட்டுக்கு மட்டும் நேரில் போய் கொடுக்கணும். சரி சரி, அப்ப சீக்கிரம் பார்த்து கொடுத்து அனுப்புங்க. ஆமா, இனி என்ன அவ்வளவுதானே?
நாளைக்கு நீ நலங்கு வச்சிட வேண்டியதான். அம்மா தம்பிக்கு நலங்கு வச்சுட்டு அவளுக்கும் போய் நலங்கு வைக்கணும்ல. ஆமாம்மா, நல்ல நேரம் பார்த்து நலங்கு இங்கே வச்சுட்டு நீங்க தம்பி கூட இருந்துக்க. நாங்கள் 2 பேரும் அங்கே போய் மருமலை பார்த்துட்டு வரோம். ஏன் நான் வரக்கூடாதா? நீ வரலாம். நீ எதுக்கு அவ்வளோ தூரம் நடந்துட்டு காரில் வரேனே? அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? சும்மா போய் 10 நிமிஷத்துல வரது தானே. ஆமா, நீ வீட்டில் இரு. சரி போங்கம்மா, நாளை எங்கேயும் வரல. சரி, என்ன வீட்டுக்காரர் எப்பதான் லீவ் போடுவாரு? ஏன்டா? கல்யாணமே பக்கத்துல வந்துருச்சு. எப்பதான் லீவ் எடுப்பாருன்னு பாக்கேன். எப்ப பாரு வேலைக்கு ஓடுறாரு. ஆமா, வேலைக்கு போய் சம்பாதிக்க வேணாமா? ஓ அப்படியோ? மச்சான் கல்யாணத்துக்கு அப்போ ஒரு 5 பவுன் செயின் போட சொல்லு. ஆ, அப்புறம்? இப்போதைக்கு செயின் மட்டும் போதும். வேற ஏதாவது தேவைப்பட்ட கேட்கேன். ஆ, நல்லா கேப்ப. ஏய், என்ன இப்படி சொல்லியா? தம்பிக்கு செய்ய வேண்டாமா? எம்மா செய்யத்தான் போறோம். சும்மா அவன் கூட விளையாண்டு இருக்கமா? ஏ லூசு, நான் சும்மா உன்னை விளையாட்டுக்காக தான் கேட்டேன். நீ மாமாட்டல எதுவும் சொல்லிட்டு இருக்காதுன்னு. அதெல்லாம் நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஆ, அதெல்லாம் முடியாதுப்பா. என் தம்பிக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? நான் தான் பாரு சபையில நின்று முறை செய்வேன். அம்மா செய்யுங்க செய்யுங்க. ஆ, பாருங்க எல்லாரும். அக்கா. சரி, என்ன? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னது? சசிக்கு கல்யாணம் முடிச்சிட்டு என் அக்கம் பக்கத்துல இருக்கவே எல்லாரும் சேர்ந்து டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்காவலாமா? என்னம்மாக்கா? அப்படியா? ஆமாம்மா, நானே இதை யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் சரி கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் போலான்னு சொல்லி பார்த்தோம். சரிம்மாக்கா, நல்லதான், போயிட்டு வருவோம். ஆ, ஏன் என்ன? நான் எப்படி வர முடியும்? நீ எல்லாம் இப்போதைக்கு வர முடியாது. நீ வீட்டுல கடா. என்னடா இப்படி சொல்லியா? அக்கா வர வேண்டாமா? லூசு, எப்படி வர முடியும்? என்னடா பேசியா நீ? உனக்கு அப்பதான் டெலிவரி டேட் வந்திருக்கு. அம்மா, அது எனக்கு தெரியும். டூரை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம்ல. கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே குடும்பமா போனாதானே. இனி அதுக்கப்புறம் அப்படியே நாள் போயிட்டே இருக்கும். அப்ப நான் மட்டும் போகாம இருக்கணுமா? நீ மட்டும் இல்ல, நான் உனக்கு துணைக்கு இருக்கேன். அப்புறம் உங்க மாமியார் இருப்பாவளா? என்னம்மா? லூசு அக்கா, நெக்ஸ்ட் டைம் போறப்ப நம்ம குட்டியும் கூட்டிட்டு போயிடலாம். சரி, போயிட்டு வாங்க. அதுக்கு இன்னும் நாள் கிடக்கு. நீ இன்னும் அதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதானே ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன் நானு. ஏய் அம்மா, இந்த பையனுக்கு என்ன அவசரம்? என்ன பண்ண? காஃபி போட்டு வரட்டா? நான் வந்ததுல இருந்து 10 வாட்டி கேட்டிய. இன்னும் காஃபி போட்டு கொண்டு வந்து தந்த பாடு இல்ல. பேசிட்டு இருந்தல சின்ன பொண்ணு. இது என்ன? நான் சொன்னதுக்கு பதிலே காணோம். என்ன சின்ன பொண்ணு? நான் கவனிக்கல. நாளைக்கு சண்முக்கு 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு வைக்க போகணும்னு சொல்லி சொன்னோம்ல. ஆமா ஆமா சொன்னேன். அதுக்கு தான் லிஸ்ட் போறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். இப்போ வாட்ஸ்அப்ல என்னமா அனுப்பியிருந்தா? ஏங்கா அனுப்பியிருந்தேன்ல. 2 பேரும் பங்கு போட்டு செய்யனால ஆளுக்கு பாதி ரூபா போட்டுருவோம். ஏன் அப்படியா? என்ன பண்ணு? என்னக்கா சொல்லுங்க. இருந்த ரூபாய இன்னைக்கு தான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி கொடுத்து விட்டேன் வீட்டை. அப்படியா? ஏன்? ஆமா சின்ன பொண்ணு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட ரூபா வாங்கி இன்னைக்கு எல்லாம் பொருளெல்லாம் வாங்குவோம். நீங்க உங்களுக்கு ரூபா வந்த பிறகு எனக்கு தாங்க. ஆ சரி சின்ன பொண்ணு, கண்டிப்பா தந்துடுறேன். நம்பலாமாக்கா? சின்ன பொண்ணு, இப்ப ரூபா இருந்தா நான் வந்துட்டு உனக்கு தராமையா? ஃபீஸ் கட்ட கொடுத்து விட்டேன் சின்ன பொண்ணு. அதான் எனக்கு ரூபா இல்ல. வேற ஏதாவது இருந்தா கூட நான் 1 ரூபா தர சொல்லி சொல்லுவேன். இந்த மாதிரி செய்யறதுக்குலாம் அவிய தானே பணம் போடணும். ஆமாக்கா. நான் கொடுத்துறேன் கண்டிப்பா. அப்படியா? சரி சரி சரி, என்ன மதியத்துக்கு தானே? ஆமா, நாளைக்கு காலையில நலங்காமா சொன்னாங்களா உங்களுக்கு? அதெல்லாம் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவ. நலங்கு முடிச்சிட்டு அப்படியே மதியானம் சாப்பாடு செஞ்சு அப்படியே மதிய சாப்பாடு போட வேண்டியதான். அப்படியா? சரி சரி. சின்ன பொண்ணு, எனக்கு இன்னொரு டவுட்டு. என்னக்கா? நம்ம அவ்வளோத்தையும் போட்டு செய்யறதுக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டா என்ன? ஹோட்டல்ல வாங்கினா நல்லா இருக்குமா? அடிக்கடிக்கு அதெல்லாம் நல்லா கிடக்கும். கிடக்குமா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்ல வந்தேன் சின்ன பொண்ணு. அப்படியா? ஆமா, நம்ம அவிய வீட்டில் போய் தான் எப்படி இருந்தாலும் சமைச்சிட்டு கிடக்கணும். அங்கேயே கல்யாண வீட்டுக்கு ஆள் பேர் வந்திருப்பாவ. அவியலுக்கு 1008 வேலை இருக்கும். இதில் நம்ம போய் அங்கே பாத்திரத்தை உருட்டிட்டு கிடந்தோம்னா இடைஞ்சலா இருக்காதா? ஆமாக்கா இருக்கும் தான். இருந்தாலும் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், ஜோதிகா வரேன்றவ. அதான் எல்லாரும் செஞ்சு போட்டோம்னா 4 பேர் வேலை பார்க்கும்போது சரியா போயிரும்ல. சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ வேற. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படின்னு சொல்றீங்களோ? ஆமாட்டி. சரிக்கா, இப்போ என்ன செய்யா? நம்ம ஊர்ல சர்வேஸ்வரா ஹோட்டல் இருக்குல்ல? ஆமா ஆமா, அந்த பெரிய ஹோட்டலு. அங்க விசாரிச்சு பார்ப்போம். ஆள் கணக்கு சொல்லி சாப்பாடு சொன்னோம் அப்படின்னா ஒரு வேளை சொல்லுவாங்க. ஓ. நம்ம இப்ப காய்கறி வாங்க, அரிசி பருப்பு வாங்க போட்ட ரூபாயே அதுல போட்டு மொத்தமா சாப்பாடாவே வாங்கிடுவோம். சரிக்கா, இப்போ வாங்க நேரில் போய் விசாரிப்போமா? சரி வா சின்ன பொண்ணு, கையோட போய் விசாரிச்சுட்டு அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு வந்துருவோம் ரூபா. சரிக்கா. சண்முகோட கல்யாண பத்திரிக்கை நல்லா இருக்கே. பரவாயில்லையே, சூப்பரா இருக்கே. இது மாதிரி நமக்கு எப்பதான் பத்திரிக்கை அடிப்பாவளோ? ச்சே, நம்ம இதுக்கு இப்ப தேவையில்லாம போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கை பார்க்கும்போது ஒரே ஆசையா தான் இருக்கு. நினைச்சு பாரு, நானும் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டும். ஐயோ ஆமா, நான் ஏன் இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கேன்? என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் யாருன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? துணி எடுத்துட்டு போக வேண்டியதான்.
பார்த்து சேஃபா போங்க. என்னது, நான் ஏன் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணல அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ச்சே. இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. நீ அவனை அடுத்து எப்ப பாப்பனோ